சூரியனை ஆய்வு செய்யும் புரோபா-3 செயற்கைக்கோள் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் விண்ணில் ஏவப்படுகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாலவிற்றுவேல். சரியாக 4:08 மணிக்கு இந்த செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்படும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில செயற்கைக்கோளினுடைய முக்கியத்துவமாக என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது, அது குறித்த தகவல் சொல்லுங்க. கார்த்திகா, ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையமான ஈசா தயாரித்த 1726 கோடி ரூபாய் மதிப்பிலான புரோபா-3 என்கிற செயற்கைக்கோளை நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் தயாரித்த PSLV C-59 ராக்கெட் விண்ணில் ஏவ போக போது இந்த நிகழ்வு இன்னும் 1 மணி நேரத்தில் நடக்கவிருக்கிறது. இந்த புரோபா-3 என கூறப்படுகின்ற இந்த செயற்கைக்கோளினுடைய முக்கியத்துவம் என்ன பண்ண போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே ஆதித்யா, பார்க்கர் போன்ற பல விண்வெளி திட்டங்கள் சூரியனை ஆய்வு செய்வதற்காக பல நாடுகளால் அனுப்பப்பட்டது. இருந்தாலும் இந்த புரோபா-3 முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத நான் உங்ககிட்ட விளக்க போறேன். பொதுவா நம்ம ஒரு கார்ல போயிட்டு இருக்கும் போது சூரியன் முன்னாடி இருக்குதுன்னா அந்த சூரிய ஒளி நம்ம கண்ணை மறைச்சிரும். சூரியன் தெரியாத அளவிற்கு அந்த சூரிய ஒளியினுடைய அளவு அதிகமாக இருக்கும். சூரிய ஒளியிலிருந்து நம்மளை காப்பாற்றணும்னா கார் டேஷ்போர்ட்ல இருந்து மேல இருந்து ஒரு அப்பர் மாதிரி வச்சுட்டு சூரியனை நம்ம மறைப்போம். அப்போ சூரிய ஒளி மூலமா நமக்கு தடுக்கப்பட்டு நம்ம கார்ல எளிமையா பயணம் பண்ணலாம். இந்த ஒரு மிஷன் தான் நடக்க போகுது. வழக்கம் போல உங்களுக்கு 18 மாசத்துக்கு ஒரு தடவை சூரிய கிரகணம் என கூறப்படுகின்ற நிகழ்வு நடக்கும். பூமி, சூரியன் இது இரண்டுக்கும் இடையில நிலவு தோன்றும். அந்த நிலவு சூரியனை சரியாக மறைத்தால் அதைத்தான் சூரிய கிரகணம். 18 மாதத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த நிகழ்வின் போது அதிகபட்சமா 6 நிமிஷத்துல இருந்து 8 நிமிஷம் உலகத்துல ஏதோ ஒரு பகுதியில் நடக்கும். அந்த நேரத்துல விஞ்ஞானிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய வளிமண்டலத்தை ஆய்வு பண்ணுவாங்க. எதற்காக சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய வளிமண்டலத்தை ஆய்வு பண்ணணும் அப்படின்னா, இந்த இப்போ பெஞ்சன் புயல் வந்தது, பூமியினுடைய வளிமண்டலம் எப்படி இருக்குங்கிறத நம்ம வெதர் போர்காஸ்டிங்ல தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி சூரிய குடும்பத்தினுடைய வளிமண்டலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சூரியனுடைய ஒட்டுமொத்த வளிமண்டலத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம். அதைத்தான் கரோனல் அப்படிம்பாங்க. சூரியனுடைய மேற்பரப்புல இருக்கக்கூடிய வெப்பநிலையை விட அதனுடைய வளிமண்டலத்தில் உள்ள வெப்பநிலை 20 மில்லியன் டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு அதிகமாக இருக்கும் சொல்லப்படுது. இந்நிலையில தான் இப்ப அனுப்ப போற இந்த விண்வெளி திட்டம், இந்த புரோபா-3 அப்படிங்கிற செயற்கைக்கோள்கள் இரண்டும் ஜோடி செயற்கைக்கோள்கள், இது ரெண்டும் விண்வெளிக்கு போய் இரண்டுமே என்ன பண்ண போகுது அப்படின்னா ஆர்டிபிஷியலா செயற்கையாக ஒரு சூரிய கிரகணத்தை உருவாக்க போகுது. சூரிய கிரகணத்தை உருவாக்குதுன்னா சூரியனை மறைத்து இன்னொரு செயற்கைக்கோள் தொலைநோக்கியின் மூலமாக சூரியனை ஆய்வு பண்ணும். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 18 மாசத்துக்கு ஒரு தடவை தான் சூரிய கிரகணம் நடக்கும், அப்பதான் ஆய்வு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இல்லாம இந்த புரோபாவை மேல அனுப்பின உடனே என்ன ஆகும்னா ஒவ்வொரு 19 மணி நேரத்திற்கு ஒரு முறையும் செயற்கையாகவே சூரிய கிரகணத்தை நம்மளால உருவாக்க முடியும். இதன் மூலமாக சூரியன்ல இருந்து வெளிப்படக்கூடிய கதிர்வீச்சுக்கள் அதை முழுமையாக ஆய்வு பண்ண முடியும். இதுதான் இந்த புரோபா-3. இப்ப இந்த புரோபா-3 ஈசா தயாரிச்சது. எதற்காக இஸ்ரோவினுடைய ராக்கெட்டை பயன்படுத்துறாங்கன்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம காட்சிகளை பார்த்துட்டு இருக்க இதுதான் PSLV ராக்கெட். இந்தியாவினுடைய சக்சஸ்ஃபுல் ராக்கெட்ல ஒன்றாக சொல்லப்படுது. இதுவரையும் 60 முறை அனுப்பியிருக்காங்க, 57 முறை வெற்றி பெற்றிருக்குது. 2 முறை மட்டும்தான் தோல்வி அடைஞ்சிருக்குது. இந்த முறையும் வெற்றி பெற்றால் இது 58வது மிஷன் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த செயற்கை அந்த ராக்கெட்டினுடைய ஒரு மாடல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், மாதிரியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த PSLV ராக்கெட்டினுடைய மேல் முனை பகுதியில தான் புரோபா-3 அப்படிங்கிற 2 செயற்கைக்கோள்கள், ஜோடி செயற்கைக்கோள்கள் இருக்கும். இதுல மொத்தமாக 4 அடுக்கு இருக்குது. முதல் அடுக்கு, 2வது அடுக்கு, 3வது அடுக்கு, 4வது அடுக்கு. இன்னும் 1 மணி நேரத்துல, அதாவது மாலை 4:08 மணிக்கு இந்த ராக்கெட் மேல போகும்போது ஒவ்வொரு பாகமாக கடல்ல கீழே விழும். அப்போ புவியீர்ப்பு விசையை தாண்டி மொத்தமாக பூமியில இருந்து 1122 கிலோமீட்டர் உயரத்துல 18 நிமிஷத்துல மேல போய் நிறுத்திடும். அப்போ அதுக்கு பிறகு அந்த ஜோடி செயற்கைக்கோள்கள் 600 கிலோமீட்டர்ல இருந்து 60,000 கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு நீள்வட்ட பாதையை உருவாக்கி சுத்த ஆரம்பிச்சிடும். அப்போ யூரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சியாளர்களால் உருவாக்கப்பட்ட செயற்கைக்கோளை அனுப்புறதுக்கான ஒரு பேருந்து தான் இந்த PSLV ராக்கெட். உலகத்திலேயே ஒரு சக்சஸ்ஃபுல் ராக்கெட் அப்படிங்கறது இந்த பெருமையை பெற்றிருக்கிறதுனால இந்த ராக்கெட்டை நம்பி இஸ்ரோவையும் இந்தியாவையும் நம்பி ஐரோப்பிய விஞ்ஞானிகள் மிக பொருட்செலவிலான செயற்கைக்கோளை இதன் மூலமாக அனுப்ப போறாங்க. இது வெற்றி பெறும் பட்சத்தில் இஸ்ரோவினுடைய ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இருக்கும்னு கூறப்படுது. இவ்வளவு மதிப்பின் மிக்க ஒரு திட்டத்தை இஸ்ரோ மூலமாக அனுப்புவது ஒரு பெருமை மிகு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. கார்த்திகா, சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்படக்கூடிய இந்த புரோபா-3 செயற்கைக்கோளினுடைய முக்கியத்துவம் குறித்து இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.